வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும், தேனலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே, மலை எங்கள் மலையே. திருக்கூடராசப்ப கவிராயர் தான் எவ்வளவு அழகா பாடியிருக்கிறாரு குத்தாலத்தை பத்தி. நாங்க பொம்பளைங்களா சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் இப்பதான் போயிட்டு வந்தோம். ஆடாடாடாடா என்ன நல்லா இருந்துச்சு. அப்படியே சிலு 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 சிலுன்னு சாரல், அந்த குளிர்ச்சி. ஒரு மூலிகை வேணும்னா இப்படி கடைக்கடையா ஏறி இறங்குறோமே. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஊர்ல இருக்கிற மூலிகையோட சத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த குத்தாலம் அருவி எப்படி வந்து கொட்டுது. ஒரு அருவியாவா கொட்டுது, 5 அருவியால கொட்டுது. 1000 கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே. எவ்வளவு ரசிச்சு பாடியிருக்கிறாங்க அந்த காலத்துல. நெசந்தேன். இப்ப போய் பார்த்தா எல்லா அருவியிலையும் எம்புட்டு ஜனங்கங்கிறீங்க. அதுகள் உடம்புல எண்ணெயை தடவிக்கிட்டு அருவி கடியில நிக்குது. எங்கூட வந்த ஒத்தி அப்படியே அப்படி இப்படி தலையை காட்டி அது போதும் இல்லை குளிச்சாச்சுங்கிற பயம். தண்ணியை கண்டா பயப்படுவாங்களா? அதுவும் மூலிகை தண்ணி. அதுல உடம்புல எண்ணெயை தடவிக்கிட்டு போய் நின்றுட்டு வந்தீங்க, சும்மா 4 பேர் உடம்ப பிடிச்சி விட்டாப்புல அம்புட்டு சுகமா இருக்கும். நாங்க பார்த்தோம், இது இந்த கூட்டத்துல நம்மளால குளிக்க முடியாது, வா பழைய குத்தாலத்துக்கு போயிடுவோம்னு ஒரு பெட்ரோமாக்ஸ் விளக்கு எடுத்துக்கிட்டோம். தங்க அக்கா கிட்ட மஞ்சள் கேட்டேனா, அந்த அக்கா கொடுத்தது 10 மஞ்சள். ஏன் பத்தவே மாட்டேன்னுடுச்சு. எடுத்துக்கிட்டு போனோம். போய் அங்கே போய் பார்த்தா அந்த 7 மணி வேளையில் பௌர்ணமி நிலவில் அருவியில் குளிக்கிறத போல் ஆனந்தம் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. அருவி அப்படி விழுறத பார்க்கவும் எங்களுக்கெல்லாம் பாட்டு பொங்கிருச்சு. அருவி மகள் அலையோசை அந்த அழகு மகள் வளையோசை, அருவி மகள் அலையோசை. பாட்டு பாட்டு பாட்டு, டான்ஸ் பாட்டு டான்ஸு. நாங்கள் பாட்டு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சந்தோஷமா குளிச்சோமுங்க. குளிச்சதுல என்னாச்சு, உடம்பு வலி போறாப்புல இருந்தாலும் பசியை கிளப்பிருச்சு. துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாரும் ஓடுவாங்களே, நாங்கள் துண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுவும் குத்தாலம் துண்டு சிவப்பு துண்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். தென்காசியில் டிகேசி ஐயா வீட்டுக்கு வந்தா அப்படி ஒரு சாப்பாடு. நாங்கள்லாம் என்னமோ முன்ன பின்ன சோறே பார்க்காதவங்க மாதிரி அப்படி அந்த பலகாரத்தை லவுக்கு லவுக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டோம். எங்களுக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்துச்சு. நாங்களா பசி பசின்னு பறந்தோம், எங்கள் வயிறு இல்லை பறந்துச்சு. அந்த குத்தாலம் அருவியில் குளிச்சா அப்படி பசிக்குமா, அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம். சரி போய் படுத்து தூங்கலாம்னா அண்ணி, அதான் முத்தம்மா அண்ணி, நடராச அண்ணன் சம்சாரம் அழகா ஒரு கப்பில் எல்லாருக்கும் கஷாயத்தை கொண்டாந்து கொடுத்துச்சு. ஐயோ வயிற்றுல இடம் இல்லை அண்ணின்னு, இதை சாப்பிடு உடம்பு அலுப்பும் போயிடும், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னாங்க. அதில் என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். மிளகு, தனியா, சுக்கு, நறுக்கு மூலம். தா வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இது எப்படி இருக்கும்னு கேட்டேன். இதுதான் நறுக்கு மூலம். இந்த நறுக்கு மூலத்தையும் நல்லா போட்டு சுண்டை காய்ச்சி கருப்பட்டியை போட்டு இம்பிட்டு பாலையும் ஊற்றி கொடுத்தாங்க பாருங்க. இதுதான் அமிர்தம். அருவியில் குளிச்சது மகா சுகம்னா இதுதான் அமிர்தமாக இருந்துச்சு.